சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாங்க, பாத்து பாத்து, மெதுவா 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 வாங்க வாங்க. உட்காந்து வைக்கவா? பரவாயில்ல. சரி சரி, பார்த்து உட்காருங்க. பாத்து பாத்து, மெதுவா. என்னங்க, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பதட்டப்படாதீங்க. அவருக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க, போங்க. என்னன்னு நீங்க கைத்தாங்கள கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறீங்க? கேட்டா பதட்டப்படாதங்கறீங்க. ஒண்ணு இல்லைங்க, நீங்க தண்ணி கொண்டு வாங்க. என்னங்க ஆச்சு? என்னங்க கேக்குறல, என்னங்க ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போ. என்னங்க இது? கேட்டா எதுக்கு கோவப்படுறீங்க? போங்கறல்ல. என்னன்னு சொல்லுனா சொன்னா என்ன பண்ண போற? போடி வேலைய பாத்து. பா, எதுக்கு அம்மா மேல கோவப்படுறீங்க? என்ன நடந்ததுன்னு சொல்ல வேண்டியதுதானே? பாரு, என்ன நடந்துச்சு, அதை எப்படி திருப்பி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு. நான் போறது இருக்கட்டும், என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. டேய், நான் ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன். மேற்கொண்டு என்ன வெறியாத்திட்டு இருக்கத பாத்துக்க. ஒழுங்கா போயிரு. ஏன்னா நீங்களும் சொல்ல மாட்டீங்களா? இல்ல தம்பி, அது சொல்ல போறீங்களா இல்லையா? அந்த பொண்ணோட தம்பி கதிருக்கும் அப்பாவுக்கும் சண்டை. முழுசா சொல்லுங்க. அந்த பையன் எங்க வீட்டுக்கு வந்தான். அப்ப அப்பாவும் இருந்தாரு. ரெண்டு பேருக்கும் வாய் தகராறு வந்து சண்டையில முடிஞ்சிடுச்சு. அந்த பையன் அப்பாவோட குரவலை பிடிச்சி நெரிச்சிட்டான். அப்பாவுக்கு கொஞ்சம் முடியாம போயிடுச்சு. அதான் கொண்டு வந்து விட்டுட்டு போலான்னு வந்தேன். என்ன பண்ணீங்க? இது எதுக்கு என்கிட்ட மறைக்கிறீங்க? உங்க மேல ஒருத்தர் கை வச்சா நான் சும்மா இருப்பேனா? நானும் சொம்பையா? இப்பவே அவன் தலையை வெட்டி தனியா எடுத்துட்டு வரேன். சொன்னா கேள்றா, வேண்டாம். இப்ப போனா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. என்ன ஆனாலும் சரி, எங்க அப்பா மேல ஒருத்தர் கை வைப்பான், நான் பாத்து சும்மா இருப்பேனா? என் உசுரே போனாலும் சரி, நான் சும்மா விட மாட்டேன். முரளி, தம்பி தம்பி, வேண்டாப்பா. கேள்றா முரளி. முரளி, டேய் முரளி, டேய் முரளி, ஏய் முரளி, சொன்னா கேளு. ஐயோ ஐயோ கடவுளே, இவ்வளவு கோவப்பட்டு போறானே, என்ன நடக்க போகுதோ தெரியலையே. பேத்தியை நினைச்சதாமா உனக்கு இப்படி ஆயிடுச்சு. நீ நல்லபடியா பொழைச்சு வருவ. நம்ம குடும்பத்தை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. உன் பேத்தி கல்யாணத்துல இருந்து எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஆமாக்கா, நான் கூட பாலக்காட்டுல ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன். நல்ல வசதி, மலையாளிங்க. வரதட்சணை கூட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. வேணான்னா அவங்க கொடுப்பாங்களா? ஆமா, அவங்களே கொடுத்து பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்றாங்க. எவ்வளவு வாங்கின? என்ன ரங்கு சொல்ற? அவங்க கிட்ட கமிஷன் எவ்வளவு வாங்கினு கேட்டேன். என்ன இப்படிலாம் பேசுற? வாய மூடு. எங்க அம்மாக்கு உடம்பு முடியலன்னு பாக்குறேன். வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. ஆள மண்டையும் பாரு. டாக்டர், இப்ப அம்மாக்கு எப்படி இருக்கு? உங்க அம்மா அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் தான் டேஞ்சர் ஜோனுக்கு போயிடுச்சு. என்ன சொல்றீங்க டாக்டர்? உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க அவங்கள மட்டும் தான் கூட்டிட்டு வந்திருக்கணும். உங்க பொண்ணுங்களை எதுக்கு இங்க கூட்டு வந்தீங்க? என்னாச்சு? பக்கத்து ரூம்ல இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு தேவையில்லாம மேக்கப் போட்டு வரேன்னு சொல்லி ஒரே பிரச்சனை. ஏற்கனவே அந்த பேஷண்ட்டுக்கு பல்ஸ் தாறுமாறா போய்கிட்டு இருக்கு. இதுல உங்க பொண்ணு வேற அவர் ஒய்ஃபுக்கு மேக்கப் போட்டு விட்டு அத அவர் பார்த்து பயந்து பல்ஸ் ரேட்டு எகிரிடுச்சு. சாரி டாக்டர், இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் பார்த்து கண்டிச்சு வைங்க. சரிங்க டாக்டர். ஜோ, என்னன்னு போய் பாரு. சரிங்க. இப்ப ஏன் நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாமே நல்லதுக்கு நினைச்சுக்கோங்க. இந்த கல்யாணம் நின்னது ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு மட்டும் ஏயா இப்படி எல்லாம் நடக்கும்? ஆனா நடந்தா பரவாயில்ல. அந்த கலிவர்தான் தானே திட்டம் போட்டு நடத்தி இருக்கான்.
அதனால அவன் தான் செஞ்சா தெரியும். ஆனா இன்னைக்கு தானே கையும் களவுமா மாட்டியிருக்கான். மாப்பிள்ளை வீட்டுல சமாதானப்படுத்த போனா அவன் அங்க வந்தான். அதுக்கப்புறம் தான் இவெல்லாம் அவன் ஏற்பாடு பண்ண ஆளுன்னு தெரிஞ்சது. எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு 2 பேரும் சும்மா விட்டுருக்க மாட்டேன். தப்பிச்சிட்டானுங்க. டேய், இந்த பகை இன்னும் எத்தனை தலைமுறைக்கு நீடிக்க போதோ தெரியலையேடா. அவனை வெட்டி கொண்டே போட்டுற. அப்புறம் எப்படி நீளும்? ஏன்டா முட்டாத்தனமா பேசுற? முதல்ல உன் முரட்டுத்தனத்தை கைவிடு. அவரை வெட்டி நீ ஜெயிலுக்கு போறியா? போனா போயிட்டு போற தாத்தா. அதுக்கப்புறம் மொத்த பிரச்சனையும் தீந்துரும்ல. அதுக்கப்புறம் நம்ம குடும்பம் வச்சு நிம்மதியா இருக்கும். ஏய், வாடா. என்ன திமிரு இருந்தா எங்க அப்பா மேல கை வச்சிருப்பேன். புள்ள நான் இருக்கேன்டா. எங்க அப்பா மேல வச்ச கைய வெட்டி எடுத்துட்டு போலாம் தான்டா வந்திருக்கேன். இன்னைக்கு ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். உன்னை கொல்லப்பட மாட்டேன்டா. டேய், உன்னை இவ்வளவு நாளா உயிரோட விட்டதை நான் பண்ண தப்புடா. ஏய், நீ கை வச்சது எங்க அப்பா மேலடா. டேய், உங்க அப்பா செஞ்ச காரியத்துக்கு அங்க வச்சு அவனை மார்கை வாங்கி இருப்பேன். ஆனா நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஏய், அருவாளோட வந்தவன் வெறும் கையோட போக மாட்டான்டா. இன்னைக்கு உன் தலைய துண்டா தனியா எடுத்துட்டு போய் எங்க அப்பா காலனில வைப்பேன்டா. வாடா. நிறுத்துடா. செஞ்ச தப்புக்கு கையும் களவுமா மாட்டிக்கிட்டு உத்தம மாதிரி பேசுறியா? ஒண்ணு இன்னைக்கு உனக்கு மட்டும் தான் அருவா எடுக்க தெரியுமா? நீ வெட்டினா தான் அருவா வெட்டுமா? இந்த வயசானவன் வெட்டா கூட அருவா வெட்டும்டா. இன்னையோட உன் தொல்லை என் குடும்பத்துக்கு இல்லடா.